ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அற்ப விசுவாசிகளே, நீங்க அற்ப விசுவாசியா? சேச்சே, நான்லாம் அற்ப விசுவாசி இல்லை அப்படின்னு கேட்டோன்னு நம்ம நினைக்கிறோம்ல. நான் 3 காரியம் சொல்றேன், அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க அற்ப விசுவாசியா இல்ல தேவனுக்குள்ள பெரிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க என்னோட கூட சேர்ந்து மத்தேயு 6வது அதிகாரம், அதுல ஆண்டவர் 31வது வசனத்துல சொல்றாங்க, அற்ப விசுவாசிகளேன்னு சீஷர்களை கூப்பிடுறாரு. எதனால கூப்பிடுறாரு தெரியுமா? கவலைப்படாதிருங்கள். 30வது வசனம் 31, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எதை குறிச்சாச்சு கவலைப்படுறீங்களா? கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்ம யாரு? அற்ப விசுவாசி. 2வது பாயிண்ட்டுக்கு போவோமா? வாங்கல. மத்தேயு 8வது அதிகாரத்திலையும் அவரு சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு கூப்பிடுறாரு. 26வது வசனம், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்ப நம்ம பயந்தோம், ஏதாச்சும் காரியத்தை குறித்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆண்டவரே நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம பயப்படுறோமா? இந்த நாள்ல யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னும் 2 இன்ஸ்டன்சஸ் இருக்கு. மத்தேயுல 16வது அதிகாரம் 9வது வசனம், இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் உணரவில்லையா? இந்த இடத்துலயும் இயேசு என்ன பண்றாரு? 8வது வசனத்துல அற்ப விசுவாசிகளே சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு. எப்போ ஆண்டவர் செஞ்ச அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு உணர்வுல இல்ல அப்படின்னா, நம்மளோட ஞாபகத்துல இல்ல அப்படின்னா நம்மளை பார்த்து அற்ப விசுவாசியேன்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு பாருங்களேன். மத்தேயு 14வது அதிகாரம் 31லயும் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப நான் உங்களுக்கு 4 காரியம் சொல்லியிருக்கேன். நம்மள கவலைப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாரு? அற்ப விசுவாசியே சொல்லிடுவாரு. நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாரு? அற்ப விசுவாசியேன்னு சொல்லிடுவாரு. நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவாரு? அற்ப விசுவாசியேன்னு சொல்லிடுவாரு. நம்ம ஆண்டவரோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் மறந்து போயிட்டு நம்மளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தோன்னு மறுபடியும் நம்ம கலங்கிட்டோம் அப்படின்னா, உணரவில்லையா, உனக்கு இதெல்லாம் உனக்கு யோசனையில இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து அற்ப விசுவாசியேன்னு சொல்லிடுவாரு. இந்த நாள்ல கூட நான் உங்களிடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, சீஷர்கள் தான் அதிகமா இந்த வார்த்தையை கேட்டது. இயேசுவோடவே கூட இருந்தவங்க, இயேசுவோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தவங்க, இயேசு கூடவே ஊழியத்தை செஞ்சவங்க தான் அற்ப விசுவாசியேன்னு இயேசு கிறிஸ்துவனால கடிந்து கொள்ளப்பட்டவங்க. அந்நியர்கள், ஜென்டைல்ஸ் கூட நிறைய விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் இயேசுவே ஆச்சரியப்படுற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா சீஷர்களுக்குள்ள ஆண்டவர் ஆச்சரியப்படுற விசுவாசம் யார்கிட்டயுமே இல்லை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம இயேசுக்குள்ளதான் இருக்கிறோம், இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனா நம்ம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு? நம்மளோட விசுவாசம் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுற விசுவாசமா இருக்கணுமே தவிர, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அற்ப விசுவாசியன்னு சொல்ற விசுவாசமா நம்ம விசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த நாள்ல கர்த்தரிடத்துல நம்ம கேட்போமா? விசுவாசத்தை தொடங்குறதும் முடிக்கிறதுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம விசுவாசத்தை கேட்போமா? இயேசுவே, ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அப்பா நீங்க கடிந்து கொள்ளுற மாதிரி விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க கூடாது ராஜா. ஏதோ கொஞ்சம் விசுவாசம், ஏதோ அற்ப விசுவாசமா எங்களோட விசுவாசம் இருக்கக்கூடாது சுவாமி. எங்களோட விசுவாசம் என் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, என் மகளுக்குள்ள இவ்வளோ பெரிய விசுவாசமா, என் மகனுக்குள்ள என் மீது இவ்வளோ பெரிய விசுவாசமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற விசுவாசம் தான் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீங்க எங்களை நடத்துங்க. எங்களோட அவிசுவாசத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆமா சுவாமி, நாங்க இன்னும் உங்களை அதிகமாய் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கிருபைகளை தாங்க. தொடர்ந்து எங்க ஒருத்தரோடையும் கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.